ओके भैया खतरांगा उठे थैंक्स भाई अभी तो आपको अच्छे व्यूज मिल जाएंगे। हाँ अभी घाट मिलेगा ஏதோ சொல்கிறாங்க சத்தியமாக ஹிந்தி தெரியலங்க. ஓகே பாடு வெல்கம் பேக்ங்க. தமிழ்நாட்டு காஷ்மீர் ரயிலில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் தாங்க இருக்கோம். டுடே டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகருங்க. அரௌண்ட் ஒரு 400 கிலோமீட்டர் வருதுங்க. நம்ம 3 பேர் தான் ரைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட ஒரு ரைடர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் பெரிய ஒரு சம்பவம் பண்ணிட்டு தாங்க ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்றதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக யாரா வந்திருக்கீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோ பிளாக்லாம் கண்டினியூ பண்ணலாம். ஏ ஸ்குவாட் இவர் தாங்க நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓயா ஃபுல் டேங்க் ஃபுல் ஆயா ஓகே पर लीटर 1.4 पर लीटर फुल करना है ना? क्या फुल करना है ना? हाँ फुल 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 अड़ी अड़ी ना अड़ीலாம் रुको 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 போதும்ல बस 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 ठीक है ठीक है ठीक है ठीक है ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. ஆ 1039 ரூபாடா. சி 1030 भैया क्यों यार ओके 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 भैया खतरांगा उठे ओके फाइन भैया ठीक है. இப்போ மேலே ஒரு புகை பறக்குது பாருங்கள், அது என்னன்னு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடம் ஒரு கேமில் இருக்கும், புகை பறக்குது. நானே கவனிக்கலை, ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு சொன்னான் அங்கே பாடுறா அந்த மாதிரி ஒரு இடத்துல புகை பறக்குதுடா அப்படின்னா. இது ஒரு கேமில் தாங்க இருக்கும். ப்ரோ அந்த இடத்த எதுலையாவது பார்த்துருக்கியா? அது அது அந்த இருக்குல்ல புகை பறக்குதுல, அது ஒரு கேமில் இருக்கும், ஃப்ரீ ஃபயரில் இருக்கும். ஆனால் அது என்ன இடம் சொல்லு பார்ப்போம். பீமா சக்தி. உண்மையாக அதான் ப்ரோ பீமா சக்தி. என்ன 2-3 இருக்காண்ணா. வரும்போது 3 பேர் வந்தோம், இப்போ 4 பேர் போயிட்டுருக்கோம். இனிமேல் எத்தனை பேர் ஜாயின் பண்ண போகிறாங்களோ, எத்தனை தமிழ் பசங்க வராங்களோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஆமாம் இதான் முடிவு பண்ணியிருக்கோம். இனிமேல் எத்தனை தமிழ் பசங்க வந்தாலும் தெரிஞ்சாலும் அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்குவாட் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் டு சாகர் தாங்க போயிட்டுருக்கோம். அரௌண்ட் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ். நம்ம ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 350 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. இந்த போயிட்டுருக்காருலாம் எனக்கு முன்னாடி அவர் தாங்க எங்களோட ரைடர் ஜாயின் பண்ணியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது அவர் விக்கி ப்ரோவுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல, நானும் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் அனுப்பிச்சி விட்ருந்தாப்புல. நம்ம வந்து அதை பார்க்கலங்க, நம்ம இன்ஸ்டா வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு அவரும் பார்க்கலையா. அதுக்கப்புறம் சும்மா நேற்று நைட்டு உட்காந்து கமெண்ட்ஸு அந்த ரெக்வஸ்ட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் பண்ணியிருக்கிறது அதோட பார்த்தோங்க. பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டால் ப்ரோ நானும் நாக்பூரில் தான் ரூம் ஸ்டே எடுத்திருக்கேன், மார்னிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணோம். காலைல என்ன நடந்துச்சுன்னா போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறோங்க, நல்லா பேசுகிறாப்புல, தங்கமான மனுஷன். ஆக்சுவலாக என்னென்னா அவர் ஒரு நல்ல ஜாபில் இருக்காருங்க, நல்ல ஜாப்பு லைஃப் செட்டில் ஜாபில் இருக்காருங்க. ஆனால் அவர் வந்து இப்போ இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறதுக்காண்டி ஒரு லீவு கேட்டிருக்காருங்க. அவர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வெப் டிசைனராக இருக்காருங்க, நல்ல சேலரியில் இருக்கவருங்க, லைஃப் செட்டில்டு சேலரியில் இருக்கவருங்க. என்ன ஆக்சுவலாக என்னென்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே இப்போ லீவு கேட்டிருக்காருங்க. இந்த மாதிரி நான் ரைடு போகிறேன், ட்ரிப்பு போகிறேன், எனக்கு 1 மந்த்து லீவு வேணும்னு சொல்லிட்டு லீவு கேட்டிருக்காரு. அவங்களும் ஆஃபீஸ்லேயும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. லாஸ்ட்டாக திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அதாவது முன்னாடி ஓகே சொல்லிவிட்டு இப்போ நாளைக்கு கிளம்ப போகிறோன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு லீவு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உன் வேலையே வேணாம், எனக்கு ட்ராவல் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. அதே மாதிரி ஜாப் எனக்கு நிறையவே ஒரு வேக்கண்ட் வரும், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நீயும் வேணாம் அவங்க வேலையை வேணாடான்னு சொல்லிட்டு வேலையை தூக்கி போட்டு வந்துட்டாருங்க ரைடு பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மனுஷன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்க இடத்துல லீவு தரலன்னு சொல்லிட்டு யாராவது வேலையை தூக்கி போட்டு வருவாங்களா? ஆனால் இந்த மனுஷன் வந்திருக்காருங்க, வேற லெவலுங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த ட்ராவலு இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மேலே லவ் இருக்க போய் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க. வேற லெவலுங்க. ஐயோ மனுஷன் தட்டிட்டு போயிட்டுருக்காரு. அது என்ன பைக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது ஏதோ டியூக்கு கொலாபரேஷன்னாரு 250cc. ஆனால் அடித்து பிரிச்சுட்டு போயிட்டுருக்காருங்க அவர்.
எப்போவுமே ஸ்குவாட் எப்போவுமே நீங்கள் ரைட் பண்ணும்போது சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிறது தான், நம்ம கரெக்டாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்க கரெக்டாக வர மாட்டாங்க. எப்போவுமே கவனமாக ரைட் பண்ணுங்கள் ஸ்குவாட். வாவ், வேறு லெவலுங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக இப்போ நம்ம போகிறது எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. வண்டி எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லி தாங்க அனுப்பிச்சி விட்டாங்க செக் போஸ்ட்டில். ஓ ஓகே 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 ஓகே. ஃபோட்டோ வாவ், என்னடா இது, என்னடா இது ப்ரௌன் கலரில் இருக்குது, டீ ஆட்டம் இருக்குது, இந்திக்காரன் துப்பி வச்ச மாதிரி இருக்குது. அந்த ரோட்டில் போக முடியுமா ப்ரோ? அந்த ரோட்டில் போக முடியுமா? அந்த கீழே போய் பாருங்கள், பிரிட்ஜில் முடியாது. அம்மா அங்கே பாருங்க ப்ரோ, வடக்கன்ஸ் எச்சு துப்பி வச்ச மாதிரி இல்லை, அதே மாதிரி அந்த அங்கங்கே சவ் பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பானுங்கள்ல வடக்கன்ஸ்லாம், அதே மாதிரி இல்லை. ப்ரௌன் கலரில் இருக்குது தண்ணி, ப்ரௌன் கலரில் இருக்குது, ஃபுல்லாக கலங்கியிருக்கும். ஸ்குவாட் நம்ம பைக்கில் இங்கே உள்ளே போகலாம் தாங்க பார்த்தோம், ஆனால் அங்கனக்குள்ளே ரோடு உடஞ்சிருக்கு, அதனால் அதான் டேமேஜ் ஆகிருக்கு ரோடு பார்த்தேன். வழினா ப்ரோ அது வருது, அதான் ஸ்குவாட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் டு சாகர் ரோட்டில் தாங்க இருக்குது. நாக்பூர்லேருந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்தீங்கன்னா, இந்த 75 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. ओके भैया। कहाँ से आ रहे हो आप लोग? लद्दाख से जा रहे हो? आ रहे हो? जा रहे हो। कहाँ से निकले आप? बैंगलोर तमिलनाडु। हैप्पी जर्नी। हाँ थैंक यू ब्रो, थैंक यू ब्रो, थैंक यू ब्रो। वो गेट से सीधा जाओगे तो यहाँ पे पहुँचोगे और हाँ। वही रोड से अगर सीधा निकले ब्रो बाइक से अलाउड है? हाँ जा सकते, कोई इशू नहीं। ठीक है भाई, ठीक है भाई, अगर गए तो तुमको एक अच्छा व्यू थैंक्स भाई। डायरेक्ट नदी अभी तो आपको अच्छे व्यूज मिल जाएंगे। हाँ अभी एक घाट मिलेगा। स्क्वाड ஏதோ சொல்கிறாங்க, சத்தியமாக ஹிந்தி தெரியலங்க. ஓகே பாய் பாய், தேங்க்ஸ் பாய், हैप्पी जर्नी। தேங்க்யூ ப்ரோ. ஸ்குவாட் நமக்கு அங்கே வழி கிடச்சிருச்சுங்க, ரூட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க லோக்கல் பீப்புள்ஸு. ப்ரோ போகலாமா? டேமேஜாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. டேமேஜாக இருக்கோ ஸ்குவாட்? அந்த இடத்துக்கு நம்ம போய் ஆகணுங்க. போகலாம் ஸ்குவாட், வேறு லெவலுங்க. நம்ம அங்கே போகலான்னு பார்த்தா போக முடியாதுன்ட்டாங்க, பிரிட்ஜ் டேமேஜ் ஆனிச்சு, ரூட்டு தெரியல. அதோட லோக்கல் பீப்புள்ஸ் வந்தாங்க, அவங்கள்ட்ட ரூட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஸ்டாண்ட் எடுக்காமல் ஆஃப் ஆகுதாடா வண்டி. இப்போ போகிறோம், அந்த இடம் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். பாருங்க இந்த சைடு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதாக இருக்குங்க அந்த கேட்டு. சே நானும் அந்த இந்த கேட்டு தான் நான் கெஸ் பண்ணேன், ஆனால் இதுவாக இருக்காதோ அப்படின்னு நினச்சேன். நானும் அது ப்ரைவேட் ஏரியான்னு நினச்சேன் ஸ்குவாட், உள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். வரும்போது தான் பார்த்தேன் இந்த கேட்டை. ஓ கடைசியில் பார்த்தா இந்த ரோடு தான்ட்டாங்க. வாங்க பறக்கலாம். ஓ இந்த இருக்குங்க இந்த ரிவர் பேர் பார்த்தீங்கன்னா கன்ஹான் ரிவருங்க. ஏதோ ஹிந்தியில் எழுதியிருக்கானுங்க கன்ஹான் ரிவர். இங்கே போட்டு போகலாமா? கொஞ்சம் முன்னாடி அங்கே போடலாம்டா. ஏன்டா உள்ளே போயிடலாம்ல? ஓக்கா வந்துட்டேங்க. நான் அந்த பிரிட்ஜில் தான் நின்றோம். இங்கே பாடுறா வேறு லெவல் ராடி. எப்பா ஸ்குவாடு வந்துட்டு ஸ்குவாட் வேறு மாதிரி இருக்குங்க. நடுவில் இந்த மாதிரி சேஃப்டியே இல்லாமல் நான் போனதே இல்லைங்க. ப்ரோ 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 இதை பார்க்கும் போதெல்லாம் அந்த வடக்கன்ஸ் துப்பி வச்ச மாதிரி தாங்க இருக்குது கலரு. கேட்டேன் மழை பெஞ்சிருக்கனால அப்படி வரும் அப்படின்னாங்க. தண்ணி பார்க்க அப்படி தாங்க இருக்கு. ஆனால் சீரியஸாக இவ்வளோ பெரிய ரிவர். ஸ்குவாட் மறக்காமல் அந்த சைடு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் 2 சைடு அந்த இது கூட இல்லை பாருங்களேன், அது என்ன சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷ்லாம் தெரியாதுங்க, அது ஏதோ இது கட்டியிருப்பாங்கள்ல, வரப்பு கட்டியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி 2 சைடுமே எதுவுமே இல்லை பாருங்கள் ஸ்குவாட். ஓ சேஃப்டியே இல்லைங்க, ஆனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. ஐயோ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 சம்திங் ஆகுதுங்க. நம்ம இன்றைக்கி பிளான் வந்து சாகர் தான் போட்டிருந்தோம், ஆனால் சாகர் இன்றைக்கி ரீச் ஆக முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹெவி ரெயினுங்க, சரியான ரெயின், வண்டி ஓட்ட முடியலை, டைமும் ஆச்சு. இதுக்கு மேலே நைட் ட்ரைவ் இந்த ஏரியாவுக்கு அப்புறம் நைட் ட்ரைவ் வந்து சேஃப் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால வந்து நம்ம நைட் ட்ரைவ் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஸ்டே பார்த்தீங்கன்னா
இங்கே தாங்க இந்த ஏரியா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நர்ஷாப்பூர். இது மேலே நம்ம சேனலில் லடாக் வீடியோஸ் பயங்கரமாக வந்துட்டே இருக்கும். அல்டிமேட்டாக இன்னும் அட்வென்ச்சர்ஸ் நிறைய வருங்க. புதுசாக நம்ம சேனலில் யாருன்னா பார்க்குறீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய் கைஸ்.